Hi guys, 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வீக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல ஒவ்வொரு வீக்குமே என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா? ஒரு வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்கான சேலஞ்ச் வந்துரும். ஓகே, இப்போ சேலஞ்சஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தா போதுமா? இப்போ ஒரு வீக்னா நான் எத்தனை லெசன் படிக்க சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? சோ அதுக்கோசரம் கெமிஸ்ட்ரியில இந்த 2026 பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அதான் இப்ப நீங்க வீடியோவை பாக்குறீங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா லெசன்ஸோட 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ 2 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 15 வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸும். இதுல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் போக இப்ப நம்ம சிலபஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து பார்த்து நம்ம எடுத்த ஒரு கொஸ்டின் பேங்க் தான் இது. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க 15 லெசனோட 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த 15 லெசனோட 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த 3 மார்க்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15 லெசனோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தாச்சு. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமா சார்? நம்ம சென்டம் போட முடியுமா? அப்படின்னா 1 மார்க் நீங்க தரவா இருந்து இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களால ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடிஞ்சிடும். என்ன ஒரே ஒரு 2 மார்க், ஒரே ஒரு 3 மார்க், ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் டவுட்டா இருக்கும். வராதுன்னு நான் சொல்ல கிடையாது. டவுட் தான். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் கம்பல்சரில வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அப்படி ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது நம்மளால அட்டன் பண்ண முடியாது. நான் அந்த ப்ராப்ளம்க்கு தனி வீடியோ அப்லோட் பண்றேன். அதுக்கு மேல கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அது நான் தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எந்த மாதிரினா நான் இங்க 13th லெசன்ல 5 மார்க்ல கொடுத்துருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த 13th லெசனுக்கு மட்டும் நான் கொடுத்துருப்பேன். மிச்சம் 11, 12க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். கரெக்டாவும் எழுதிடலாம். சம்டைம்ஸ் அந்த கிரியேட்டிவாவும் அந்த ஒரு 5 மார்க் மட்டும் மாத்தி கேட்டாங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாது. அதுக்குமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கையில இருக்கு இல்லையா? இதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சா மட்டும் போதும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்மே நான் இப்போ கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்மே நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு இந்த 8 வீக் சேலஞ்ச் முடியறதுக்குள்ள 8 வீக்ல 4 வீக் சேலஞ்ச் முடியறதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரெடி பண்ணி போட்டேன். ஓகேங்களா? நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சா மட்டுமே போதும். இந்த வீக் சண்டே உங்களுக்கு அந்த செகண்ட் வீக்கோட சேலஞ்ச் வரும். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டா படிச்சு முடிச்சிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.